மாவு, வானல் சட்டி இதெல்லாம் பார்த்தோனே இது சமையல் வீடியோன்னு நெனச்சிராதீங்க. இது சமையல் வீடியோ கிடையாது. ஸோ நான் வந்து கொண்டையெல்லாம் இறுக்கி போட்டு கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளே தான் மேக் பண்ண போறேன். இது ஒரு க்ளே மேக்கிங் வீடியோ. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம க்ளே எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த வீடியோ தான். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இந்த வீடியோல போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த கப்ல வந்து கம் எடுக்கிறோமோ, ஸோ அதே கப்ல வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து அடுப்ப ஹீட் பண்ணக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவையும், உங்களோட கம்மையும் ஈக்குவலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூட வந்து நீங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வினிகர் ஆட் பண்ணணும். அதேபோல 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நல்லா க்ளே வந்து ஒயிட் கலர்ல வரணும் அப்படின்னா, நீங்க வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆஃப் இல்லன்னா 2 ட்ராப் ஆஃப் ஆஃப் ஒயிட் கலர் அந்த நீங்க அக்லரிக் கலர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒயிட் கலர்ல க்ளே கிடைக்கும். ஸோ லைட்டா ஹீட் வச்சு நல்லா மெல்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம், நீங்க அத வந்து எடுத்து நீங்க தரையில போட்டு நல்லா பெசன்னு பெசைய வேண்டியதுதான். பெசையும்போது லைட்டா நீங்க கையில வந்து என்ன பண்ணிக்கணும்னா, அ அ மாய்ஸ்சரைசர் இல்லன்னா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு, நல்லா டைட்டான ஒரு கவர்ல போட்டு காத்து போகாத மாரி ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் இது ரெடி ஆகும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா, புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.